Good morning students. Application of matrices system of linear equation solve பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த system of linear equationல coefficient matrix நான் சிங்குலராக இருந்தது அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு 3 மெத்தடு படித்தோம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடு மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடு அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைட்டில் கிராமர்ஸ் ரூல். ஓகே, ஸோ let the system of equation. ஸோ system of equation நான் எடுத்திருக்கேன். 3 ஈக்குவேஷன் 3 வேரியபிளை சூஸ் பண்ணியிருக்கோம். a1x plus b1y plus c1z equal to d1, a2x plus b2y plus c2z equal to d2, a3x plus b3y plus c3z equal to d3. Okay, let delta equal to xyz coefficient ஒரு 3 cross determinant ஃபார்ம் பண்ணியிருக்கேன். let it be delta. இந்த டெல்டாவோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அதாவது கோஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் நான் சிங்குலராக இருக்கணும். அந்த கோஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸை தான் இங்கே டெல்டா அப்படின்னு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு டெல்டா 1. ஸோ டெல்டா 1 அப்படின்னா டெல்டாவுடைய ஃபஸ்ட்டு காலம் இருக்குல்ல, இதை ஈக்குவேஷனுடைய ரைட் சைடில் உள்ள வேல்யூவால் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். டெல்டானுடைய ஃபஸ்ட்டு காலத்தை ஈக்குவேஷனுடைய ரைட் சைடில் உள்ள வேல்யூவால் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ டெல் 1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு காலமில் d1 d2 d3, பட் செகண்ட் காலம் தேர்ட் காலம் அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு டெல் 2. டெல்டானுடைய செகண்ட் காலத்தை ரைட் சைடில் உள்ள வேல்யூவால் ரீப்ளேஸ் பண்ணுற, பட் ஃபஸ்ட்டு காலமும் தேர்ட் காலமும் அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு டெல் 3. டெல்டானுடைய தேர்ட் காலத்தை ரீப்ளேஸ் பண்ணுற, பட் மொதல் 2 காலம் அப்படியே தான் இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ உன்னுடைய சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் உள்ள xyz கோஃபிஷியண்டாக ஒரு டிட்டர்மெண்டாக ஃபார்ம் பண்ண அப்படின்னா தட் இஸ் டெல்டா. டெல்டானுடைய ஃபஸ்ட்டு காலத்தை ரீப்ளேஸ் பண்ண அப்படின்னா டெல் 1. டெல்டானுடைய செகண்ட் காலத்தை ரீப்ளேஸ் பண்ணினா டெல் 2. டெல்டானுடைய தேர்ட் காலத்தை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா டெல் 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு let x equal to del 1 by del. x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க ஃபார்முலா del 1 by del. y equal to del 2 by del. z equal to del 3 by del. ஓகேவா? ஸோ நம்முடைய சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை கிராமர் ரூலை சால்வ் பண்ணுறதுக்கான மெத்தட் இது. ஓகே, ஸோ எக்ஸசைஸ் 1.4 solve by grammar rule. So first sum given 5x minus 2y equal to minus 16, x plus 3y equal to 7. ஸோ 2 ஈக்குவேஷன் 2 அன்னோன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு டெல்டா xy உடைய கோஃபிஷியண்ட்டை ஒரு 2 cross டிட்டர்மெண்ட்டாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண அப்படின்னா 15 plus 2 equal to 17. நெக்ஸ்ட்டு டெல் 1. டெல்டானுடைய ஃபஸ்ட்டு காலம், டெல்டானுடைய ஃபஸ்ட்டு காலம் 5 1 இருக்குல்ல, இதை ரைட் சைடில் உள்ள வேல்யூ -16/7ஆல் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால் டெல் 1. ஸோ டெல்டானுடைய ஃபஸ்ட்டு காலத்தை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா -48 + 14 equal to -34. del 2 equal to டெல்டானுடைய செகண்ட் காலத்தை ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு காலம் அப்படியே தான் இருக்குது. ஸோ அப்போ del 2 equal to ஃபஸ்ட்டு காலமில் 5 1, செகண்ட் காலமில் -16 7. இதை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா 51 வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா del 1 by del. ஸோ -34/17 equal to -2. y equal to del 2 by del equal to 51/17 equal to 3. Therefore x, y equal to -2, 3. இந்த ஆன்சர் கரெக்டாக இல்லையா அப்படின்னு உன்னுடைய கொஸ்டினில் அப்ளை பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சம் given 3 by x plus 2y equal to 12. செகண்ட் ஈக்குவேஷன் 2 by x plus 3y equal to 13. இங்கே x அப்படிங்கிற வேரியபிள் டினாமினேட்டரில் இருக்குது. நீ இதை ஏவா மாற்றி செய்யனாலும் செய்யலாம். இல்லை அப்படின்னா அப்படியே 1 by x அப்படின்னு வச்சுக்கோ. நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸில் ஒரு சம் இதே மாதிரி பார்த்தோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டெல்டா 1 by x y இருக்குல்ல, இதனுடைய கோஃபிஷியண்ட்டை ஒரு 2 cross டிட்டர்மெண்ட்டாக ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அப்போ 3 2 2 3. இதை ரெடியூஸ் பண்ண அப்படின்னா 9 - 4 equal to 5. நெக்ஸ்ட்டு del 1. del 1 அப்படின்னா டெல்டானுடைய ஃபஸ்ட்டு காலத்தை ரைட் சைடில் உள்ள வேல்யூவால் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் காலம் அப்படியே தான் இருக்குது. இதை ரெடியூஸ் பண்ணோன்னா 10. நெக்ஸ்ட்டு டெல்டா 2 அப்படிங்கிறது டெல்டானுடைய செகண்ட் காலத்தை ரைட் சைடில் உள்ள வேல்யூவால் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 15 அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு let 1 by x. இங்கே x கிடையாது, ஏன்னா வேரியபிள் வந்து 1 by x அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ எக்ஸுக்கு என்ன எழுதுவேன்? del 1 by delன்னு எழுதுவேல, அதான் 1 by xக்கு எழுத போகிறேன். இப்போ 1 by x equal to del 1 by del equal to 10/5 equal to 2. அப்போ 1 by x equal to 2வா இருந்தால் x equal to 1 by 2வா இருந்திருக்கும். ரெண்டு சைடும் ரெசிப்ரோக்கல் பண்ணியிருக்கேன். அப்போ y equal to del 2 by del equal to 15/5 equal to 3. ஸோ அப்போ x, y உடைய வேல்யூ 1/2, 3. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் சம் given 3x plus 3y minus z equal to 11. 2x minus y plus 2z equal to 9. 4x plus 3y plus 2z equal to 25.
ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெட் டெல்டா ஈக்குவல் டு டெல்டா அப்படின்னா XYZ உடைய கோஃபிஷியன்ட். இங்கே 3 ஈக்குவேஷன்ஸ் 3 வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ உன்னுடைய டிட்டர்மெண்ட் வந்து 3x டிட்டர்மெண்ட்டாக எடுத்திருக்கேன். ஸோ இதை ஃபர்ஸ்ட் ரோ வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ண அப்படின்னா ரெடியூஸ் இன்டு சிங்கிள் நம்பர் -22 அப்படின்னு ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட்டு del 1 டெல்டாவுடைய ஃபர்ஸ்ட் காலம் நல்லா டெசன் பண்ணிக்கோ. டெல்டாவுடைய ஃபர்ஸ்ட் காலத்தை ரைட் சைடில் உள்ள வேல்யூ 11, 9, 25 ரீப்ளேஸ் பண்ண அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஏ del 1. ஸோ del 1 வந்து ஃபர்ஸ்ட் காலத்தில் 11, 9, 25. செகண்ட் காலம் தேர்ட் காலம் டெல்டாவில் உள்ளது தான். ஸோ இதை ரெடியூஸ் பண்ண அப்படின்னா -44. நெக்ஸ்ட்டு del 2 டெல்டாவுடைய செகண்ட் காலத்தை ரீப்ளேஸ் பண்ணியிருக்க. டெல்டாவில் உள்ள ஃபர்ஸ்ட் காலம் தேர்ட் காலம் அப்படியே தான் இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணி ரெடியூஸ் பண்ண அப்படின்னா -66 வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு del 3 அப்படின்னா டெல்டானுடைய தேர்ட் காலத்தை 11, 9, 25 ரீப்ளேஸ் பண்ணுற மொதல் 2 காலம் அப்படியே தான் இருந்திருக்கும். இதை ரெடியூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா -88 அப்படின்னு வந்திருக்கும். ஓகே, x equal to del 1 by del equal to -44 by -22 equal to 2. Y equal to del 2 by del equal to -66 by -22 equal to 3. Z equal to del 3 by del equal to -88 by -22 equal to 4. So x, y, z equal to 2, 3, 4. ஓகேவா? ஸோ இந்த ஆன்சர் கரெக்டாக இல்லையா அப்படின்னு உன்னோட கிவன் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோ. ஓகே, தேங்க்யூ. Exercise 1.4 fourth sum. Given 3 by x minus 4 by y minus 2 by z equal to 1. 1 by x plus 2 by y plus 1 by z equal to 2. 2 by x minus 5 by y minus 4 by z equal to -1. So x, y, z ங்கிற வேரியபிள் டினாமினேட்டரில் இருக்குது. இதை நீ 1 by x equal to a, 1 by y equal to b, 1 by z equal to c அப்படின்னு லோயர் கிளாஸில் படித்த மெத்தடில் ஃபாலோ பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அப்படியே வச்சு ஃபாலோ பண்ணு. அதாவது 1 by x, 1 by y, 1 by z உடைய வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு அதிலேருந்து x, y, z உடைய வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு லெட் டெல்டா. ஸோ டெல்டா அப்படிங்கிறது 1 by x, 1 by y, 1 by z உடைய கோஃபிஷியண்ட்டை எழுதுறது இருக்கும். ஒரு 3x டிட்டர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதை ரெடியூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா -15 அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ டெல்டானுடைய ஃபஸ்ட்டு காலத்தை ரைட் சைடில் உள்ள வேல்யூவால் ரீப்ளேஸ் பண்ணுறேன். தட் இஸ் ஏ டெல்டா 1. அதை ரெடியூஸ் பண்ணாலும் -15 வந்துருக்கும். நெக்ஸ்ட்டு டெல்டானுடைய செகண்ட் காலத்தை ரீப்ளேஸ் பண்ண அப்படின்னா டெல்டா 2 அதோடைய வேல்யூ -5 அப்படின்னு வரும். டெல்டா 3 அப்படிங்கிறது டெல்டானுடைய தேர்ட் காலத்தை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். -5 அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம எப்போதுமே எக்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிப்பேன். இங்கே 1 by x அப்படின்னு கண்டுபிடி. 1 by x equal to delta 1 by delta, which implies 1 by x equal to -15 by -15, which implies 1 by x equal to -15 cancel ஆயிடுச்சுன்னா 1. ஸோ ரெண்டு சைடு ரெசிப்ரோக்கல் எடுத்தா அப்படின்னா x equal to 1. நெக்ஸ்ட்டு 1 by y equal to delta 2 by delta. ஸோ 1 by y equal to -5 by -15. மைனஸ் கேன்சல் ஆகிருக்கும். 5க்கும் 15க்கும் கேன்சல் பண்ண அப்படின்னா 1/3. இப்போ 1 by y equal to 1/3 இருந்தால் ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது y equal to 3. நெக்ஸ்ட்டு 1 by z equal to del 3 by del, which implies 1 by z equal to -5 by -15. ஸோ அதே மாதிரி 1 by z equal to 1/3. ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது z equal to 3. ஸோ அப்போ x, y, z உடைய வேல்யூ 1, 3, 3 அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? தேங்க்யூ. Exercise second sum. In a competitive examination, 1 mark is awarded for every correct answer, while 1/4 mark is deducted for every wrong answer. A student answered 100 questions and got 80 marks. How many questions did he answer correctly? ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஒவ்வொரு கரெக்ட் ஆன்சருக்கும் 1 மார்க் கொடுக்குறாங்க. நீ தப்பாக ஆன்சர் பண்ண அப்படின்னா ½ மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 100 கொஸ்டின்ஸ்க்கு அட்டன் பண்ணுறான். அவன் வாங்கக்கூடிய மார்க் வந்து 80 மார்க்ஸ் வாங்குறான். அப்படின்னா அவன் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருப்பான் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. ஓகேவா? ஓகே, சொல்யூஷன். ஸோ அவன் கரெக்டாக ஆன்சர் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோ. ராங்காக ஆன்சர் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை ஒய் அப்படின்னு எடுத்துக்கோ. லெட் எக்ஸ் பி த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆன்சர் கரெக்ட்லி. லெட் ஒய் பி த நம்பர் ஆஃப் கொஸ்டின் ஆன்சர் ராங்லி. ஓகேவா? ஸோ அந்த எக்ஸாமில் மொத்தம் 100 கொஸ்டின் கேட்குறாங்க. இவன் கரெக்டாக ஆன்சர் பண்ண கொஸ்டின் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ராங்காக ஆன்சர் பண்ண கொஸ்டின் ஒய் அப்படின்னு எடுத்திருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 100 அப்படிங்கிறதுனால எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 100 அப்படின்னு எடுத்துருக்கோம். அவன் எக்ஸாமில் வாங்கக்கூடிய மார்க் வந்து 80 மார்க்ஸு.
அவன் எக்ஸ் கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணான் அப்படின்னா கரெக்டாக ஆன்சர் பண்ண கொஸ்டின்ஸுக்கெல்லாம் அவன் வாங்கின மார்க் வந்து எக்ஸு. ஓகேவா? அவன் ராங்காக ஆன்சர் பண்ண கொஸ்டின் வந்து ஒய்ன்னு எடுத்துருக்கோம். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஒய். ஸோ ஒவ்வொரு ராங் கொஸ்டினுக்கும் 1/4 மார்க் ரெடியூஸ் ஆகுது. அப்போ எக்ஸ் மைனஸ் 1/4y ஈக்குவல் டு 80 அப்படின்னு எடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு 2 வேரியபிள்ஸ் 2 ஈக்குவேஷன்ஸை வச்சு ஃபார்ம் பண்ணியிருக்கோம் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். ஸோ இதுலேருந்து டெல்டா கண்டுபிடிக்கிறேன். ஸோ டெல்டா அப்படிங்கிறது XY கோஃபிஷியண்ட்டை டிட்டர்மெண்ட்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். 1 1 1 மைனஸ் 1/4. ஸோ இது ரெடியூஸ் பண்ண அப்படின்னா மைனஸ் 5/4ன்னு வந்துருக்கும். நெக்ஸ்ட்டு del1. டெல்டானுடைய ஃபஸ்ட்டு காலத்தை ரைட் சைடோட வழிவால் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வேல்யூ மைனஸ் 105 அப்படின்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு del2. டெல்டானுடைய செகண்ட் காலத்தை ரைட் சைடோட வழிவால் ரீப்ளேஸ் பண்ணியிருக்க வேல்யூ மைனஸ் 20ன்னு வந்திருக்கும். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு del1 by del. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 105 by மைனஸ் 5/4. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். டினாமிக்கில் 5/4 ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 4/5. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் 84 அப்படின்னு வந்திருக்கும். y equal to del2 by del. So y equal to minus 20 by minus 5/4. So minus minus cancel ஆயிருக்கும். 5/4 reciprocal பண்ணா 4/5. So simplify பண்ணா அப்படின்னா 16 வந்திருக்கும். கொஸ்டினில் வந்து அவன் எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ he answered 84 questions correctly. Okay. Third sum. A chemist has one solution which is 50% of acid and another solution which is 25% acid. How much each should be mixed to make 10 liters of 40% acid solution? ஒரு கெமிஸ்ட் வந்து அவர்கிட்ட 2 வித சொல்யூஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் சொல்யூஷனில் 50% ஆஃப் ஆசிட் வந்து இருக்குது. செகண்ட் சொல்யூஷனில் 25% ஆசிட் இருக்குது. இந்த 2 சொல்யூஷனையும் மிக்ஸ் பண்ணி அவர் 10 லிட்டர்ஸில் ஒரு சொல்யூஷன் கிரியேட் பண்ணுறாரு. அந்த 10 லிட்டர் சொல்யூஷனில் 40% ஆஃப் ஆசிட் இருக்கணும் அப்படின்னா அந்த தனித்தனி சொல்யூஷன்ஸ் எவ்வளோ மிக்ஸ் பண்ணியிருப்ப அப்படிங்கிறத மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் கிராமர்ஸ் ரூல் மெத்தடில் சால்வ் பண்ண சொல்லியிருக்குது. ஓகேவா? மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் இல்லை, கிராமர்ஸ் ரூல் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ தேர்ட் சம். ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் வந்து எக்ஸ் லிட்டர்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கேன். அந்த எக்ஸ் லிட்டர்ஸ் சொல்யூஷனில் 50% ஆஃப் ஆசிட் வந்து இருக்குது. செகண்ட் சொல்யூஷனில் ஒய் லிட்டர்ஸ்னு எடுத்திருக்கேன். இந்த செகண்ட் சொல்யூஷனில் 25% ஆஃப் ஆசிட் இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 லிட்டர்ஸில் ஒரு சொல்யூஷன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? அந்த 10 liters ஆஃப் சொல்யூஷனில் 40% ஆஃப் ஆசிட் இருக்குது. ஓகே. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் ரிக்யூர்ட் சொல்யூஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ இதில் எக்ஸ் லிட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன், செகண்ட் லிட்டர்ஸை ஒய் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இந்த எக்ஸையும் ஒய்யையும் மிக்ஸ் பண்ணி தான் 10 லிட்டர்ஸில் நீ ஒரு சொல்யூஷன் கிரியேட் பண்ணுற. அந்த சொல்யூஷனில் 10 லிட்டர் சொல்யூஷனில் 40% ஆஃப் ஆசிட் இருக்கணும் அப்படின்னா இதிலேருந்து எவ்வளோ எடுத்திருப்ப, இதிலேருந்து எவ்வளோ எடுத்திருப்ப அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு let x liters of 50% acid. 50% acid கூடிய சொல்யூஷனை x liters எடுத்துக்கிட்டத 25% acid கூடிய லிக்விட y liters அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோ. ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x plus y equal to 10. ஃபர்ஸ்ட் இதுலேருந்து x liters எடுத்த, செகண்ட்லேருந்து y liters எடுத்தோம். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் 10 லிட்டர்ஸில் ஒரு சொல்யூஷன்ஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அப்போ x plus y equal to 10. Let it be equation number 1. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆசிட் கண்டென்ட் வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் லிக்யூடில் 50% ஆஃப் ஆசிட் இருக்குது, செகண்ட் லிக்யூடில் 25% ஆஃப் ஆசிட் இருக்குது. ஸோ அப்போ 50% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 25% ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 40% ஆஃப் 10. ஆசிட் கண்டென்ட்டை மட்டும் வச்சுட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ 50% அப்படின்னா பை 100ல் எடுத்திருக்கேன். அப்போ 50/100 எக்ஸ் ப்ளஸ் 25/100 ஒய் ஈக்குவல் டு 40/100 இன்ட்டு 10 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ டினாமிக்கில் ஃபுல்லாக 100 இருக்குதுல்ல, ஸோ ஃபுல் ஈக்குவேஷனையும் ஒரு 100ஆல் ப்ராடக்ட் பண்ணிடுது. ஸோ ப்ராடக்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே 25 மல்டிபிள்ஸாக இருக்குது. ஸோ டிவைடட் பை 25, 2x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 16. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 10, செகண்ட் ஈக்குவேஷன் 2x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 16. ஸோ ஈக்குவேஷன் 1 and 2 தான் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் சொல்கிறோம். இதை கிராமர் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம் ஆஸ் யூஷுவல் ஃப்ரம் 1 and 2. ஸோ டெல்டா அப்படிங்கிறது ஈக்குவேஷன் 1 and 2 இருந்து XY கோஃபிஷியண்ட்டை ஒரு 2 cross டிட்டர்மெண்ட்டாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ வேல்யூ -1. del1 அப்படிங்கிறது டெல்டானுடைய ஃபர்ஸ்ட் காலத்தை ரீப்ளேஸ் பண்ணியிருக்க, அதோட வேல்யூ -6. del2 அப்படிங்கிறது டெல்டானுடைய செகண்ட் காலத்தை ரைட் சைடில் உள்ள வழிவால் ரீப்ளேஸ் பண்ணுற, அதோட வேல்யூ -4. ஓகேவா? ஸோ பை எக்ஸ் ஈக்குவல் டு del1 by del. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -6 by -1, எக்ஸ் ஈக்குவல் டு 6. y equal to del2 by del, which implies y equal to -4 by -1. So y equal to 4.
அப்போ ஃபர்ஸ்ட் இதிலேருந்து 6 லிட்டர்ஸ் கரெக்ஷன் 6 லிட்டர்ஸ் எடுத்திருப்போம், செகண்ட்லேருந்து 4 லிட்டர்ஸ் எடுத்திருப்பேன். ஓகேவா? ஸோ அதை ஆன்சராக சொல்லியிருக்கோம். அப்போ 6 liters of 50% acid and 4 liters of 25% acid solution to be mixed to get 10 liters of 40% of acid solution. First 50% of acid இருந்ததுல அதுல இருந்து ஒரு 6 லிட்டர் எடுத்திருப்பேன், 25% of acid கூடிய லிக்விட் வந்து ஒரு 4 லிட்டர் எடுத்திருப்போம். இது ரெண்டையும் ஆட் பண்ணி அப்படின்னா 10 லிட்டர்ஸ் கிடைச்சிருக்கும். அந்த 10 லிட்டர்ல 40% of acid வந்து இருந்திருக்கும். ஓகேவா? தேங்க்யூ. Exercise 1.4ல fourth sum. A fish tank can be filled in 10 minutes using both pumps A and B simultaneously. ஓகேவா? ஒரு ஃபிஷ் டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு பம்ப் ஏ பம்ப் பி ரெண்டையும் ஒரே நேரத்தில் திறந்து விட்டா அப்படின்னா 10 minutes ஆகுதான். However, pump B can pump water in or out at the same rate. பம்ப் பிக்கு வந்து சேம் ஸ்பீடில் தண்ணியை உள்ளேயும் அனுப்பும், அதே சமயத்தில் தண்ணியை வெளியவும் எடுக்க முடியும். If pump B is inadvertently run in reverse, then the tank will be filled in 30 minutes. சப்போஸ் அந்த ரெண்டு பைப்பையும் ஒன்று போல் திறந்து விட்டுருக்கும்போது பம்ப் பி வந்து ரிவர்ஸில் வந்துச்சு அப்படின்னா, அதாவது ஏ வழியாக தண்ணி உள்ளே வருது, பி வழியாக தண்ணி வெளியில் போச்சு அப்படின்னா அந்த டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு 30 minutes ஆகுதான். ஓகேவா? How long would it take each pump to fill the tank by itself? அப்போ ரெண்டு பம்பையும் தனித்தனியாக திறந்து விட்ட அப்படின்னா அந்த டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கிராமர் ரூலில் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஓகேம்மா. ஸோ ஒரு ஃபிஷ் டேங்க் ஒன்று எடுத்துருக்க, ஏபி அப்படிங்கிற பம்பை நீ ஒன்று போல் திறந்து விட்ட அப்படின்னா அந்த டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு 10 minutes ஆகுமா. பம்பு பி வந்து ரிவர்ஸ்லையும், அதாவது இன்னார் அவுட்டில் சேம் ஸ்பீடில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் பம்பு ஏ வழியாக தண்ணி உள்ளே வந்தது அப்படின்னா, பம்பு ஏ வழியாக தண்ணி உள்ளே வருது, பம்பு பி வழியாக தண்ணி வெளியில் போச்சு அப்படின்னா இந்த டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு 30 minutes ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு பம்பையும் தனித்தனியாக திறந்து விட்டால் இந்த ஃபிஷ் டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மறந்துடாத, பம்பு பி வழியாக தண்ணி வெளியில் போய்கிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் let x minutes be time taken to fill the tank by pipe A. ஓகேவா? பைப் ஏவை மட்டும் திறந்து விட்டோம் அப்படின்னா அந்த டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கான நேரம் வந்து எக்ஸ் மினிட்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பம்ப் பியை மட்டும் தனியாக திறந்து விட்டோம் அப்படின்னா அந்த டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு ஒய் மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்படின்னா 1 minute அந்த டேங்க்கில் ஃபில் ஆகக்கூடிய வாட்டர் வந்து 1/x. அதேமாதிரி 1 minute இந்த டேங்க்கில் ஃபில் ஆகக்கூடிய அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து 1/y அப்படின்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ கிவன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு பம்பையும் ஒன்று போல் திறந்து விட்டோம் அப்படின்னா இந்த டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு 10 minutes ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஏ வழியாகவும் தண்ணி உள்ளே வருது, பி வழியாகவும் தண்ணி உள்ளே வந்தது அப்படின்னா டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு 10 minutes. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1/x + 1/y = 1/10. ஓகேவா? அந்த டைமையும் ரெசிப்ரோக்கல் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ 1 minute எவ்வளோ தண்ணி உள்ளே வருது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அப்போ 1/x + 1/y = 1/10. பட் அதே சமயத்தில் சப்போஸ் பம்ப் ஏ வழியாக தண்ணி உள்ளே வந்து பம்ப் பி வழியாக தண்ணி வெளியில் போச்சு அப்படின்னா அந்த டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு 30 minutes ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1/x - 1/y = 1/30. ஓகே, நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் டெல் கண்டுபிடிக்கிற 1/x 1/y கோஃபிஷியண்ட்டை வச்சுட்டு ஒரு டெல்டா ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதோடைய வேல்யூ -2. டெல்டானுடைய ஃபர்ஸ்ட் காலத்தை ரைட் சைடில் உள்ள 1/10 1/30ஆல் ரீப்ளேஸ் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணி எல்சிஎம்லாம் எடுத்து செஞ்சுருக்க கொஞ்சம் கவனமாச்சு. ஓகேவா? ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா -2/15 அப்படின்னு வந்திருக்கும். del 2 அப்படிங்கிறது டெல்டானுடைய செகண்ட் காலத்தை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா -2/13 வந்திருக்கும். லெட் 1/x = del 1/del. அப்போ 1/x = -2/15 -2. மைனஸ் கேன்சல் ஆயிரும். அந்த 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 1/15. அப்போ 1/x = 1/15 அப்படின்னா எக்ஸோடைய வேல்யூ 15. நெக்ஸ்ட் 1/y = del 2/del, which implies 1/y = -2/30 -2. -2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 1/30. இப்போ 1/y = 1/13 இருந்தால் y = 30. ஓகேவா? அப்போ pump A and B fill the tank by 15 minutes and 30 minutes respectively. பம்ப் ஏவையும் பியும் தனித்தனியாக திறந்து விட்டா அப்படின்னா அந்த டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கான நேரம் வந்து 15 minutes and 30 minutes. ஓகேவா? எக்ஸசைஸில் 5th sum. A family of 3 people went out for dinner in a restaurant. The cost of 2 dosai, 3 idlis and 2 vadai is ₹150. The cost of 2 dosai, 2 idli and 4 vadai is ₹100. The cost of 5 dosai, 4 idlis and 2 vadai is ₹250. Okay, the family has
rupees 350 in hand. அந்த ஃபேமிலியில் அவங்க கையில் மொத்தமே 350 ரூபா மட்டும்தான் இருக்குது. அவங்க அண்ட் ஏ 3 தோசை அண்ட் 6 இட்லிஸ் அண்ட் 6 வடைஸ். ஓகேவா, அவங்க சாப்பிட்டது வந்து 3 தோசை 6 இட்லி 6 வடை சாப்பிட்ருக்காங்க. Will they be able to manage to pay the bill while within the amount they had? அவங்க கையில் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு அவங்களால பில் பே பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, let rupees x, rupees y and rupees z be the cost of 1 dosai, 1 idli and 1 vadai. ஓகேவா, by given 2x plus 3y plus 2z equal to 150. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க 2 தோசை 3 இட்லி 2 வடை சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கான அமௌண்ட் வந்து 150 இந்த கிவனில் கொடுத்துருக்காங்க, ரீட் பண்ணிப்பாரு. அதே மாதிரி செகண்டில் வந்து 2x plus 2y plus 4z equal to 200. தேர்ட் ஈக்குவேஷன் 5x plus 4y plus 2z equal to 250. அவங்க அந்த கடையில் உள்ள ரேட்டை வச்சுட்டு நம்ம 3 ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு லெட் டெல்டா. ஓகேவா, XYZ கோஃபிஷியண்ட்டை வச்சுட்டு ஒரு டிட்டர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இதோட வேல்யூ 20 அப்படின்னு வந்திருக்கும். இது நீ அப்படியே ரெடியூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த தேர்ட் காலம் பாரு எல்லாமே 2ஓட மல்டிபிள். அப்போ ஒரு 2வை காமனாக எடுத்துகிட்டு ரெடியூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு டெல் 1. டெல் 1 அப்படின்னா டெல்டானுடைய ஃபஸ்ட்டு காலத்தை ரீப்ளேஸ் பண்ணுறேன் ரைட் சைடில் உள்ள வேல்யூவால். ஸோ அதில் ஃபஸ்ட்டு காலம் ஃபுல்லாகவே 50யோடைய மல்டிபிள் தானே. அப்போ ஃபஸ்ட்டு காலம்ல இருந்து 50யை காமனாக வெளியில் எடுத்துடலாம். டிட்டர்மெண்ட்டில் காலம் வைஸ் ரோ வைஸாக தான் எடுக்க முடியும், மேட்ரிக்ஸில் தான் ஃபுல்லாக எடுக்க முடியும், மறந்துடாத. நான் ஃபஸ்ட்டு காலம்ல இருந்து 50யை எடுத்திருக்கேன். ஓகேவா, இதை சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா 600 வந்திருக்கும். அடுத்து டெல் 2 அப்படின்னா டெல்டானுடைய செகண்ட் காலத்தை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 50யை காமனாக எடுத்து சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா 200 வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு டெல் 3 அப்படிங்கிறது டெல்டானுடைய தேர்ட் காலத்தை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தேர்ட் காலத்துலேருந்து 50யை வெளியில் எடுத்த அப்படின்னா 600 அப்படின்னு வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு x equal to del 1 by del. So x equal to 600 by 20 equal to 30. Y equal to del 2 by del. So y equal to 200 by 20 equal to 10. Z equal to del 3 by del. Z equal to 600 by 20 equal to 30. ஓகேவா, அப்போ ஒரு தோசையோடைய விலை வந்து 30 ரூபா, ஒரு இட்லியோட விலை வந்து 10 ரூபா, ஒரு வடையோட விலை வந்து 30 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்னெல்லாம் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா 3 தோசை சாப்பிட்ருக்காங்க, 6 இட்லி சாப்பிட்ருக்காங்க, 6 வடை சாப்பிட்ருக்காங்க. ஓகேவா, ஸோ அதுக்கான பில்லு லெட் 3x plus 6y plus 6z. ஸோ ரீப்ளேஸ் xy z உடைய வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 3 into 30 plus 6 into 10 plus 6 into 30. ஸோ சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா 330 ருபீஸ் வந்திருக்கும். பட் அவங்க கையில் வந்து 350 ருபீஸ் இருந்திருக்கு. ஸோ அவங்க கையில் இருக்க அமௌண்ட்டை விட பில்லோட அமௌண்ட்டு கம்மியாக தான் வருது. ஸோ அவங்களால என்ன பண்ண முடியும், பே பண்ண முடியும். எஸ், தே வில் பி ஏபிள் டு மேனேஜ் டு பே த பில். அவங்க கையில் இருக்க அமௌண்ட்டை வச்சு அவங்களால பில் பே பண்ண முடியும். ஓகேவா, தேங்க்யூமா.